இன்னும் அத்தையும் அண்ணியும் வரல. ஏங்கா அம்பட்டு பதட்டமா இருந்தா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, அவங்க வரும்போது வரட்டும். எம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்காங்க, அவங்கள எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. பொண்ணு பாக்குற சமயத்துல எம்புட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சாங்க. இப்பதானே அவங்க சுயரூபம் என்னன்னு தெரியுது. மா என் அப்பாட்ட சொல்லிருமா, இல்லன்னா நானே சொல்லிருவேன். அண்ணி என்னாச்சு? இவ மாமியாருக்கும் இவளுக்கும் ஏதோ சண்டையா, அத சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. ஏதோ சண்டை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பெரிய சண்டை, தினமும் சண்டை தான். பாக்க அப்புறம் மாதிரி இருந்துகிட்டு அவங்க பண்றதெல்லாம் விஷ வேலை. எல்லாருக்கும் என் மருமகளுங்களுக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி கிடைக்க மாட்டாங்க. நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். அதெல்லாம் முடியாதுமா, பொறுத்தெல்லாம் போக முடியாதுமா. இன்னைக்கே நான் அப்பாட்ட பேசுறேன், நீ அப்பா வந்து அவங்கள்ட்ட பேச சொல்லு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சமயம் பார்த்து சொல்லிக்கிறேன். நீ தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆக்காத. போன விஷயம் என்னாச்சு? எல்லா நகையும் எடுத்தாச்சு. எல்லா நகையும் பத்திரமா இருக்குல்ல? ஏய், லாக்கர்ல வைக்கிறதே பத்திரமா இருக்கிறதுக்காக தான். அப்புறம் என்ன கேக்குற? என்னடி நகை என்கிட்ட இருக்குல்ல, இப்போதைக்கு பத்திரமா பீரோல இருக்கட்டும். நான் உன் நகையெல்லாம் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன். ஐயோ, அதுக்கு இல்ல அத்தை. என் நகைய ஒரு தடவை பாக்கலான்னு நினைச்சேன். ஷோ, இது பாரு, முதல்ல சமையல் வேலையை முடிப்போம். நகையெல்லாம் நாளைக்கு காலையில போடும்போது பாத்துக்கலாம்டி. நீ ஒரு மாதிரி இருக்க, உடம்புகிடம் எதுவும் சரியில்லையா என்ன? ஆமா, கொஞ்சம் தலை வலிக்குது. அக்கா ஏங்கா சொல்லவே இல்ல? சொல்லிருந்தா நான் காஃபி போட்டு கொடுத்திருப்பேன்ல. இல்ல பரவாயில்ல, நான் மாத்திரை போட்டுக்கிறேன். இப்போ இந்த நிமிஷம் தப்பிச்சிட்டேன், ஆனா எப்ப வேணாலும் மாட்டுவேன். இதுக்குதான் போய் சொல்லி பண்ற ஒரு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். யாருமே கேட்கல. எப்போ என்ன நடக்கும்னு பயந்து பயந்து வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கடவுளே.